ஆயுதத்தை எடுத்து மாட்டிட வேண்டியதுதான். ஆசானே சீக்கிரம் வாங்க. போ. பாசே கேப் வருமா? அதெல்லாம் வராது. ஆசானே இந்த குரல் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்க. கேப் வராதுங்க. என்ன டக்குன்னு வாய்ஸ் மாத்தி பேசுறாரு? மீட்டர் சும்மாறா. ஹலோ பிரதர், அர்ஜென்ட்டா ஒரு கேட்டரிங் ஆர்டரு. நாங்க வானகரம் போனோம், எங்களை கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? அமௌண்ட் கூட எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. இல்லைங்க, எனக்கு வேற டியூட்டி இருக்குது, நான் போகணும். பிரதர் இருங்க பிரதர். ஐயோ விட மாட்டாங்க போலயே. பிரதர் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். இங்க கேப் எதுவும் புக் ஆக மாட்டேங்குது. வானகரம் பக்கத்துல தானே இருக்கு, 10 நிமிஷம் தான். பாசே மீட்டருக்கு மேல ஒரு 100 ரூபாய் சேர்த்து வாங்கிங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எமர்ஜென்சி. ஓ சொன்னா புரிஞ்சுக்கோங்க, பின்னாடி ஆர்ன் அடிச்சிட்டு இருக்காங்கல்ல. ஆசானே இந்த குரலை மறுபடியும் எங்க கேட்ட மாதிரி இருக்கு ஆசானே. டேய் சும்மா இருடா. ஏங்க டார்ச்சர் பண்றீங்க? பிரதர் பிரதர் ப்ளீஸ் பிரதர் ப்ளீஸ், டைம் வராகுது. இங்க தானே இருக்கு, கொஞ்சம் தூரம் தானே. ஆமா பிரதர், டைம் ஆயிடுச்சு, புக் ஆகல, அதனால தான் கேக்குறோம். ப்ளீஸ் எப்படியாவது சமாளிப்போம், வேற வழியே இல்ல. சரி சரி ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. வா பின்னாடி வாடா. பாத்து ஐயோ ஊர்ல எத்தனையோ கேப் வருது போகுது, அதையெல்லாம் விட்டுட்டு என் கார்ல வந்து ஏறிட்டாங்களே. கடவுளே, என்ன இப்படி மாட்டி விட்டுட்டு வேடிக்கையா பாக்குற. போய் சேர்ற வரைக்கும் நான் தான் எழில்னு இங்க கண்டுபிடிச்சிடக்கூடாது. கடவுளே. ஆசானே இந்த தலை, இந்த உடம்பு, கையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஆள் மாதிரி தெரியல. ஐயோ ஆமாடா, எனக்கு அப்படிதான் தெரியுது. பிரதர் உங்க பேர் என்ன? பிரதர் உங்களுக்கு தான், உங்க பேர் என்ன? ஒரு வேளை சந்தேகம் வந்துருச்சோ? பிரதர் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். வாட் இஸ் யுவர் நேம்? வா, ஏதோ ஆர்னடிக்கிற சவுண்ட் மாதிரி சொல்றீங்க. பேரு சொல்லுங்க. ராமச்சந்திரன். ராமச்சந்திரனா? ராமச்சந்திரனா? ஆளை பார்த்தா யங்ஸ்டரா தெரியுறீங்க, பேரை பார்த்தா ரொம்ப பழைய பேரை வச்சிருக்கீங்க. லொடலோடன்னு பேசாம கொஞ்சம் அமைதியா வாங்க. ஆமா, உங்க வாய்ஸ் ஏன் ஒரு மாதிரி குறகுறன்னு இருக்கு? தொண்டில கிச்சிக்கிச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் வாய்ஸே அப்படிதான். இது வாய்ஸ் மாதிரியே இல்ல, ஏதோ ரைஸ் மில் நாய்ஸ் மாதிரி இது. ஆமா ஆசானே, எதுக்கு இப்போ மாஸ்க்லாம் போட்டு முகமுடி திருடுற மாதிரி கார் ஓட்டிட்டு இருக்காரு? ஏங்க இப்ப நான் கார் ஓட்டுறதா உங்க கேள்விக்கு பதில் சொல்றதாங்க? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, பார்த்து ஓட்டுங்க. டேய் சும்மாறா. ஆசானே நம்ம எழில் ப்ரோ சிவா ஆயிட்டார்ல, அவர் மாசம் சம்பளம் வாங்கின உடனே அவர்கிட்ட சொல்லி சீக்கிரமா ஒரு பெரிய கார் வாங்கணும் ஆசானே. நம்ம வீட்டில் கார் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இந்த மாதிரிலாம் கேப் புக் பண்ணி போக வேண்டிய அவசியமே இல்லை. டேய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். மாப்பிள்ளை என் தங்கச்சி நல்லா பார்த்துட்டாலே போதும். எழில் மாப்பிள்ளை கண்டிப்பா என் தங்கச்சியை நல்லா பார்த்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை அதிகமா இருக்குடா. முன்னாடி எல்லாம் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறவர் தான் கொடுத்து வச்சிருப்பாருன்னு தோணும். ஆனா எழில் மாப்பிள்ளை மாதிரி ஒருத்தர் என் தங்கச்சிக்கு புருஷனா வந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி தான் கொடுத்து வச்சிருப்பாளன்னு தோணுது. இத பாருடா, என் தங்கச்சி கஷ்டப்படக்கூடாது, நம்ம குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே டக்குன்னு ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனில வேலைக்கு சென்றாரு. நான் டிரைவரா கேப் ஓட்டுறங்கிறது தெரியாம நம்ம கார்லயே உட்காந்துக்கிட்டு நான் ஏதோ பெரிய கார்பரேட் கம்பெனியோட சிஇஓ அது இதுன்னு பில்டப்பா பேசுறாங்களே. ஆனா ஆசானே எனக்கு ஒரு சந்தேகம்,
எனக்கு என்னவோ ஏழு மாப்பிள்ள ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ற மாதிரி தோணுது ஆசானே. டேய் மாப்பிள்ளைலாம் அப்படி சொல்லாத. அப்படிலாம் பண்ண மாட்டாரு. ரொம்ப தங்கமான மனுஷன். இல்ல ஆசானே, அவர் வேலைக்கு போறேன்னு சொன்னதும் கைல் சிஸ்டர் கோட் ஷூட்லாம் மாட்டி விட்டாங்களா, அப்போ அவர் முகமே சரியில்லை. ஏதோ பதட்டமோ பயத்தோடவே இருந்தார். அவர் உண்மையிலே கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாருன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கா ஆசானே. டேய் மாப்பிள்ளையோட திறமைக்கும் படிப்புக்கும் இந்த மாதிரி கேபை ஓட்டிக்கிட்டு இருக்க போறாரு. ஏய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. பார்த்து ஓட்டுப்பா. மாப்பிள்ளை நல்ல இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருடா. தேவையில்லாம சந்தேகப்படாத. ப்ரோ வானகரத்துக்கு போறதுக்கு முன்னாடி வல்சர்வாக்கத்தில் என் தங்கச்சி வேலை செய்யற ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, போயிட்டு போங்க. ஐயோ ஐயோவா? நாங்கெல்லாம் வரக்கூடாதுங்க. வரக்கூடாதா? ஆமாம். ஏன்? இல்லை, நான் வர முடியாது. அதான் ஏன்னு சொல்லுங்க. ஐயோ, நான் என்ன சொல்லி சமாளிப்பேன்னு தெரியலையே. எனக்கு வேற டியூட்டி இருக்குதுங்க. நீங்க ஒரு இடம் சொன்னீங்க, அதுக்கு மட்டும் போகலாம். பாதியில் வேற இடத்துக்குலாம் போகணும்னு சொல்லாதீங்க. பிரதர் கொஞ்ச நேரம் தான், அங்க போயிட்டு போயிடலாம். அதுக்கு சேர்த்து பணத்தை வாங்கிக்கோங்க. ஐயோ, ஏங்க டார்ச்சர் பண்றீங்க? அதெல்லாம் முடியாதுங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், போற வழி தானே, அப்படியே போயிட்டு போயிடலாம் பிரதர். போங்க, காசு கூட சேர்த்து தரோம். ஐயோ, என் நிலைமையை நினைச்ச எனக்கே சிரிப்பு வருது.